வணக்கம் திரு ஐயநாதன். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. உங்களுடைய கருத்துக்கு. ஆமா, அதாவது தான் நினைச்சபடிதான் சட்டப்பேரவை இயங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் செயல்பட்டு வர்றாரு. தமிழக அரசு, தமிழக சட்டப்பேரவை எல்லாமே தனது எண்ணத்துக்கு ஏற்றபடிதான் இயங்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தேசிய கீதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில என்ன வழி வழியாய் கடைபிடிக்கப்பட்டு வருதோ அதைத்தான் அவங்க போன முறையும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. ஆனா அதைத்தான் சேர்த்து சொல்லணும். நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா நான் இருப்பேன், இல்லை நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அது ஒரு அடங்கப்படாரித்தனம், அடமன்சி. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாடு சட்டசபையில எப்படியான மரபு கடைபிடிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு என்ன அப்படின்னம்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அவருக்கு தேவை என்ன அப்படின்னம்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேசிய கீதத்தை அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அது ஆல் இண்டியா ஃபுல்லா போகும் இல்லையா, அதுதான் அவருக்கு தேவை. எனவே அதைத்தான் அவர் செய்யறாரு. அது ஒவ்வொரு முறையும் அவருடைய நோக்கம் அதுதான். நான் எதிர்பார்த்தது தான் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, ஏன்னா தேர்தல் வருது, தேர்தலுக்கு முன்னாடி இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு நினைச்சேன். கரெக்டா அது நான் எதிர்பார்த்தபடியே அவர் செஞ்சுட்டாரு. இது ஒன்றும் எதிர்பாராதது ஒண்ணும் அல்ல, பலரும் எதிர்பார்த்திருக்க கூடும். குறிப்பா முதலமைச்சர்லாம் எதிர்பார்த்திருக்க கூடும். ரெண்டாவது அவர் ஒரு 13 விளக்கங்கள்லாம் கேட்டிருக்கிறதா அவர் சொல்றாங்க. எது அரசமைப்பின்படியும் தமிழக சட்டப்பேரவையினுடைய மரபின்படியும் கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அவை யாவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய அந்த முதல் கூட்டத்தில், ஆண்டுக்கு முதல் கூட்டத்தில் அது கடைபிடிக்கப்படுகிறது. இது யாரும் ஏதோ குறை சொன்னது இல்லை. எனவே இவர் சொல்றாரு அப்படின்னம்னா அவருடைய உள்நோக்க முடியாது, அரசியல் உள்நோக்க முடியாது. உடனே இவர் இப்படி பேசுவாரு. அடுத்தபடியா இப்போ நாளன்னைக்கு வரக்கூடிய மோடி இவர்கள் தேசிய கீதத்தை கூட மதிக்க மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு அவர் பேசுவாரு. இதை வச்சுட்டு இங்க ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த நாட்டு விடுதலை போராட்டத்துல சம்மந்தப்படாதவங்க இவங்க என்னைக்குமே இவங்க தேசிய கீதத்தையோ தேசக்கொடியையோ மதிச்சவங்க கிடையாது. ஆனா இவங்க ஏதோ மதிக்கிற மாதிரி ஒரு நாடகம் போடுறதுதான் வியப்பானது, நகைச்சுவையானது. திரு ஐயநாதன், தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு ஆளுநர் மாளிகை கண்டனமும் விடுத்திருக்கிறது. இந்த உரையை புறக்கணித்து சென்று விட்ட பிறகு அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, ஏற்கனவே திட்டமிட்ட செயல்றது தெரியுது இல்லைங்களா? இப்ப போன உடனே 13 குற்றச்சாட்டை எப்ப கண்டுபிடிச்சாரு அவரு? போன உடனே செய்யறாரு. அப்படிதான் ஏற்கனவே புறப்பாடா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் தேர்தல் அரசியல். அது ஈடுபடுறாரு இவரு. அவருக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசு இவர்கள் தேச கீதத்தையோ இல்லையோ தேச உணர்வை கொண்டிருப்பவர்கள் அல்ல, இதெல்லாம் இவங்க அவமதிக்கிறாங்க அப்படின்றத பிக்சரைஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இது ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் பெருசா வாதிக்கப்படும். அவங்க எதுவும் தமிழ்நாட்டினுடைய கருத்து, தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில கடைபிடிக்கக்கூடிய மரபுகள் அதெல்லாம் பத்தி அவங்க சொல்லவே போறதில்ல. அவர் பாட்டுக்கு அதுல என்ன இருக்கணும் அப்படின்றத தான் நிர்ணயிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது கிடையாது. கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியாரையோ இல்ல மற்றவர்களையோ அது இருக்கக்கூடாதுன்றாரு. போன முறை அவர் அதை விட்டுட்டு படிச்சாரு. அந்த எழுத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை அப்படின்றது அவருக்கு அனுப்பப்பட்டு அவருடைய ஒப்புதலை பெறப்பட்டு அதன் பின்னர் தான் சட்டப்பேரவையில அது வாசிக்கிறதா கொடுக்கப்படுது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் நீக்கன்னு சொல்றது நீக்கணும், நான் சேருன்னு சொல்றது நீக்கணும். நாளைக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, சவர்கர் பேரை சேர்த்துருங்க, அப்புறம் காந்தியை கொன்ற கோட்சேனுடைய பேரை சேருங்க, அவங்களை எல்லாம் தேசபக்தர்கள்னு சொல்லுங்க, RSS அப்படின்றது ஒரு தேசபக்தி இயக்கம் அப்படின்றத சொல்லுங்க, அவருடைய 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசு கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்பாரு. இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்யலன்னா அவங்க மேல குற்றச்சாட்டை போட்டுவேன். இது என்ன விதமான சிறுபிள்ளைத்தனம் பாருங்க. தமிழ்நாட்டிற்கு யாரும் அரசியல் கற்றுத்தர வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இந்த ஆளுநர் தன்னளவில் அவருடைய பணியில் ஈடுபட்டிருந்த போது எதையும் சாதிக்கவில்லை, எதற்கும் தீர்வு காணவில்லை. அவர் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய, இந்த நாட்டிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசையும் ஒரு கொள்கையும் பார்த்து நீங்க சரியில்லை, தப்பு, உன்னை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனமானது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.